الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تكونوا كالتي نقضت غزلها من بعد قوة أنكاثا صدق الله العظيم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான சும்ம அத்பஅஹு சித்தம் மின ஷவ்வால் கான கஸியாமித் தஹர். யார் ஒருவர் ரமலானுடைய மாதம் முழுமையாக நோன்பு நோற்ற பிறகு ஷவ்வால் பிறையொன்று பெருநாளை கடந்து மறுநாளிலே இருந்து 6 நாட்கள் ஷவ்வால் மாத நோன்பை தொடர்படியாக வைப்பார்களோ அவர்கள் ஆண்டு முழுக்க நோன்பு வைத்த சவாபை வழங்கப்படுவார்கள் என்பதாக சொன்னார்கள். 36 நோன்புகள் என்றாகுகின்றது. 10ஆக அதை கணக்கு போடும் பொழுது 360. இதை இஷாராவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 36 நோன்புகளை என்னுடைய உம்மத்தினர்கள் நோக்கும் பொழுது அல்லாஹ் ஆண்டின் முழுமையான நாட்கள் நோன்பு வைத்த சவாபை அவர்களுக்கு வழங்குகின்றான் என்பதாக. அந்த அடிப்படையிலே இன்றைய நாள் அந்த 6 நோன்பு என்பது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாள். இந்த நோன்பை யாரெல்லாம் நோட்டார்களோ, குறிப்பாக தாய்மார்கள் இந்த 6 நோன்பு விஷயத்திலே ஆண்களை விட அதிகமாக முந்தக்கூடியவர்கள். ஏனென்றால் அவர்கள் மார்க்க அறிவு பெறுவதற்காக வேண்டி ஆங்காங்கே மதரசாக்கள், மக்தபுகள் இந்த பெண்களுக்கென அதிகமாக சிரத்தை எடுக்கப்படுவதால் அதனுடைய நன்மைகளை விளங்கி வைத்திருக்கின்றார்கள். நாம் பெண்கள் அதிகமாக இந்த 6 நோன்பை வைப்பதாக கேள்விப்படுகின்றோம். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆண்களாயினும் பெண்களாயினும் யாராக இருந்தாலும் இந்த 6 நாட்களையும் சேர்த்து யாரெல்லாம் வைத்தார்களோ அவர்களுக்கு இந்த ரமலானில் இருந்து வரக்கூடிய ரமலான் வரையில் உண்டான ஆண்டு முழுவதும் நோன்பு வைத்த சவாபை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக என்ற துஆவோடு நாம் நம்முடைய உரையை ஆரம்பம் செய்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருமறையிலே நோன்பு உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது, நான் கடமையாக்கி விட்டேன் என்பதாக சொல்லக்கூடிய அந்த திருவசனத்தின் முடிவிலே முக்கியமான ஒரு செய்தியை கூறுவான். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஆயத்து தான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினர்களுக்கு விதியாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கு நாம் கடமையாக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, இந்த நோன்பை உங்களுக்கு விதியாக்கியதனுடைய காரணம் என்ன, எதற்காக நாம் கடமையாக்கினோம், உங்களை பட்டினி போட வேண்டும், உங்களை தாகித்தவர்களாக வைக்க வேண்டும், கஷ்டத்தை ஆக்க வேண்டும் என்ற நோக்கமெல்லாம் இல்லை. மாறாக
உங்கள் அனைவர்களையும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்கள் அனைவர்களையும் உண்மையான முத்தகீன்களாக, உள்ளச்சம் கொண்டவர்களாக, தக்வாதாரிகளாக உங்களை எல்லாம் நாம் ஆக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ நோன்பை கடமையாக்கியதனுடைய பிரதானமான குறிக்கோள் அல்லாஹ் நம்மையெல்லாம் முஃமின்கள், முஃமினீன், ஈமான் கொண்டவர்கள் என்ற அந்த தர்ஜாவிலே இருந்து முத்தகீன்கள், உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற அந்த உயர்ந்த அந்தஸ்திற்கு அழைத்து செல்வதற்காக வேண்டி நோன்பை உங்களின் மீது கடமையாக்கினோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே ஒரு மாத காலம், நோன்புடைய காலம் நம்மிலிருந்து கடந்திருக்கின்றது. நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க வேண்டிய, யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. இந்த ஒரு மாத காலம் நம்மை விட்டும் கடந்த இந்த சூழ்நிலையிலே நம்முடைய மார்க்கம் சம்பந்தமான செயல்பாடுகளிலே ஏதாகிலும் உள்ளச்சம் வந்திருக்கின்றதா? நாமெல்லாம் கொஞ்சம் தக்குவாவை அடைந்திருக்கின்றோமா? கொஞ்சம் மேம்பட்டு இருக்குகின்றோமா? அல்லாஹ்வுடைய வழியிலே செல்ல வேண்டும், இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு முன்னெடுப்பிலே நாம் வந்தோமா? அதில் நாம் சற்று முன்னேறி இருக்கின்றோம். ஜும்மாவிற்கு வரக்கூடியவர்கள் இனிமேல் முழுமையாக தொழுகையாளிகளாக மாறுவதாக அவர்கள் சபதம் எடுத்திருக்கின்றார்கள். இப்போ பல குற்றமான குற்ற செயல்கள், பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் விடுவதாக முடிவெடுத்திருக்கின்றோம். இப்படி ஏதாகிலும் ஒரு மாற்றம் இருந்திருக்குமேயானால் அவர்களிடம் ரமலான் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதாக பொருள். அவ்விதம் இல்லாமல் ரமலான் வந்தது, நோன்பு வைத்தோம், திருநாள் கொண்டாடினோம், அத்தோடு முடிந்தது. பிறகு அடுத்த வருடம் வரும், நாம் பள்ளிவாசலுக்கு சென்று 5 நேரமும் தொழுகலாம் என்ற எண்ணத்தில் நாம் இருப்போம் என்றால் நம்மிடத்திலே ரமலான் வந்ததனுடைய பயனை நாம் பெறவில்லை, நாம் தக்வாவை அடையவில்லை, நாம் சாதாரணமாகத்தான் இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த நோன்புடைய காலம், ஒரு மாத காலத்திலே நோன்பு இருந்தவர்கள் ரொம்ப பேர் நோன்பு இருந்தாங்க. நிறைய பேர்கள் மஸ்ஜிதிலே தொடர்பு வைத்திருந்தார்கள். பள்ளிவாசலோடு 5 நேரமும் வருவது, செல்லுவது, பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்து சுபுகளை கலந்து கொள்ளுவது, இஷாவிலே கலந்து கொள்ளுவது என்ற எல்லா ஈடுபாடுகளோடும் இருந்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, கட்டுப்பாட்டோடு தங்களுடைய அந்த நாவை அடக்கி இருந்தார்கள், அவயவங்களை எல்லாம் அடக்கி இருந்தார்கள், ஆசைகளை அடக்கி இருந்தார்கள். இறைவனுக்காக வேண்டி அனைத்தையும் தத்தம் செய்து அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலேயே அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படி ஒரு மாத காலம் வாழ்ந்த அவர்கள் எங்களால் இப்படியும் வாழ முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். இன்னும் சொல்லுவோமானால், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், சில மதுபான பழக்கமுள்ளவர்களும் கூட இஸ்லாமியர்களிலே நோன்பு காலம் என்பதற்காக வேண்டி அவர்கள் நோன்பு வைத்து குடியை விட்டிருப்பார்கள். எடுத்ததற்கெல்லாம் பொய் சொல்லக்கூடிய சில மூமின்கள், முஸ்லிம்கள், நாம் நோன்பு வைத்திருக்கின்றோம், பொய்யெல்லாம் பேசக்கூடாது என்று தவிர்த்திருப்பார்கள். எத்தனையோ முறைகேடான வியாபாரம் செய்பவர்கள், ஏமாற்று வேலை செய்பவர்கள் எல்லாம் இது நோன்பு காலம், நோன்பு வைத்திருக்கின்றோம், செய்யக்கூடாது என்பதாக தவிர்த்திருப்பார்கள். முடியும், மனிதனால் முடியாதது ஒன்றும் இல்லை. இப்படியெல்லாம் தடுத்திருந்த நாம் ரமலான் முடிந்த பிறகு அந்த கட்டுப்பாடு அண்ணாண்டே வரணும், அடுத்த மாதத்தில் வரணும், அந்த ஆண்டு பூராகிலும் வரணும், வாழ்க்கை முழுவதுமாக வர வேண்டும். அப்படி இல்லாமல் அதோடு வேலை முடிந்தது, அதற்கு பிறகு நாம் பழையபடி நம்முடைய வேலைகளை நாம் ஆரம்பித்து கொள்வோம், என்னவெல்லாம் செய்வோமோ அதே போல இருப்போம் என்பதாக ஒரு முஃமின் செல்லுவாரேயானால் அவர் விளங்காதவராக இருப்பார். உதாரணத்திற்கு இஸ்லாம், ஈமான், இந்த ரம்லான், இவைகளெல்லாம் ஒரு மனிதனை தூய்மைப்படுத்தக்கூடிய வேலைகள். குறிப்பாக ரமலானுடைய மாதம் ரஹமத்தை கொண்டு வந்து கொடுத்தது, பாவ மன்னிப்பை கொடுத்தது, நரக விடுதலையை கொடுத்து ஒரு மனிதனை பரிசுத்தமாக ஆக்குகின்றது.
ஒரு மூமினை சுத்தம் ஆக்கிடுச்சு. இந்த சுத்தமாக ஆக்கியதற்கு பிறகு அவர் அதற்கு அடுத்தாற்போல் சுத்தமாக தன்னை வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் அறிவுள்ள ஒரு மனிதனுக்கு உண்டான அடையாளம். நாம் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு மனிதர் செல்லும் பொழுது அறியாமையில் ஒரு சாக்கடையில் விழுந்து விட்டார். உடனே அவரை தூக்கி எடுத்து சுத்தமாக கழுகி முழுகி அவருடைய ஆடைகளை எல்லாம் மாற்றி சரியான நல்ல ஆடைகளை உடுத்தி நறுமணம் பூசி சுத்தமாக அவரை ஆக்கிவிட்ட பிறகும் கூட வேண்டுமென்றே சென்று ஒரு சாக்கடையில் விழுவாரையானால் என்ன சொல்லுவோம்? பைத்தியக்காரன், மூளைகட்டவன் சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி ரமலான் மாதம் என்ன பண்ணுச்சு, நம்மளை ஒரு மாத காலம் நம்ம எல்லாம் சுத்தமாக்குச்சு, பாவங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்குச்சு, நம்முடைய நரக விடுதலையை கொடுத்தது, ரஹமத்தை கொடுத்தது, மகஃபிரத்தை எல்லாம் கொடுத்து சுத்தமாக ஆவணத்துக்கு பிறகு அந்த பெருநாள் முடிஞ்சு நான் பழைய மாதிரியே போயிடுவேன் என்று சொன்னால், சுத்தமான ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்ட பிறகு சாக்கடையில் விழுந்த கதை தான். அதே போன்று சிலர் ஒரு விபத்திலே கிடச்சி மாட்டிக்குவாங்க. விபத்தில் அகப்பட்டு கையோ காலோ மண்டையோ அடிபட்டு ரொம்ப பலகீனமாகி கொஞ்சம் பெட்டில் சேர்த்துருவாங்க. அவருக்கு கட்டு போட்டு மாவு கட்டு போட்டு எல்லாம் சரி பண்ணி அவர் நல்லா ஆக்கி நல்லது அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்தவர் எப்படி இருக்கணும்? இனிமேல் ஆஹா இப்படியெல்லாம் இருந்து நான் கை போச்சு காலு போச்சு இப்போ சரியாகிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பாதுகாப்பாக இருந்தால் அறிவான தன்மை. இல்லை என்பதாக சொல்லி திரும்ப மாடிக்கு போய் ஏறி பொத்து கீழே விழுந்தாருன்னு சொன்னால் முட்டாள்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி தான். அப்போ ரமலானுடைய காலம் சென்றது. இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் பரிசுத்தமானோம், நாம் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்டோம், நம்முடைய குற்றங்கள் எல்லாம் அல்லாஹு தாலா தொடச்சிட்டான், சுத்தமாக்கிட்டான். இதுக்கு அப்புறமும் போய் நம்ம குட்டையில் விழுந்தோம்னு சொன்னால் என்னோட நம்ம நினப்பு என்ன? அப்போ ரமலானில் மட்டும்தான் அல்லாஹ் இருக்கிறான், ரமலானுக்கு அப்புறம்லாம் அல்லாஹ் கிடையாது இருக்கிற மாதிரி வந்துடும். ரமலானில் தான் அல்லாஹ் இருக்கிறான், ரமலானில் தான் பள்ளியாசலுக்கு போகணும், ரமலானில் பள்ளியாசல் ஒப்பிட வேண்டியது தான். அதுக்கப்புறமெல்லாம் எப்படி இருக்கலாம் என்று நாம் இருந்து விடுவோமே. ஆனால் நமக்கெல்லாம் தெரிஞ்சோம், தள்ளுபடி வியாபாரம் செய்கிற கடையில் கூட்டமாக போவாங்க, தள்ளுபடி. அப்புறம் யாரும் போக மாட்டாங்க, அது வெறிச்சோடி கிடக்கும் அந்த கடை. அதே மாதிரி இந்த சரணாலயங்கள், பறவை சரணாலயங்கள் பார்த்தா சீசனில் பறவைகளெல்லாம் வந்துடும். அந்த சீசன் முடிஞ்சோன்னே எல்லா பறவையும் போயிடும், அப்புறம் குட்டை சும்மா தான் கிடக்கும். அந்த மாதிரி மஸ்ஜிதுகளை முஃமின்கள் ஆக்கிவிடக்கூடாது. சதாவும் பள்ளிவாசலோடு தொடர்புடன் இருக்க வேண்டும், சதாவும் அல்லாஹ் ரசூலுடைய பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வோடு தொடர்பை எந்த அளவுக்கு நாம் வைத்து கொண்டே இருக்குகின்றோமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் நம்மளை விரும்புவோம். நம்மளும் அப்படித்தானே இருக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் போட்டு நல்லா இருக்கிறீங்களா, சௌக்கியமாக இருக்கிறீங்களா, நல்லதாக வரீங்கன்ட்டு வருஷத்துக்கு ஒருத்தர் நம்ம விஷயத்தில் கவனம் கொள்ளக்கூடியவர்களை நம்மளுக்கு பிடிக்குமா? அல்லது அடிக்கடி நம்மளை பார்த்து நல்லது கெட்டதில் கலந்து நம்மளோட துணையாக இருக்கிறாங்களே அவங்கள பிடிக்குமா நமக்கு? அப்போ அல்லாஹு தாலா தன்னோடு தொடர்போடு இருக்கக்கூடியவர்கள் தான் விரும்புகிறான். வருஷத்தோடு வருஷம் அல்லாஹ்வை நம்ம பார்க்க போனோம்னு சொன்னால் அது என்ன சொல்லுவோம், வேஷக்காரன் சும்மா வேஷம் போடுறான், வேணுங்கும் போது வரான், வேணான்னா போயிடுறான், ஏதோ ஒரு காரணத்தோடு வரான். இவங்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பவாதிகள்னு சொல்லுவோம், சந்தர்ப்பவாதி. அப்போ சந்தர்ப்பவாதிகளாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது, ஒரு சீசனுக்கு வரக்கூடிய பறவைகளாக இருக்கக்கூடாது, ஒரு தள்ளுபடிக்காக வேண்டி வரக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது, சதாவும் அல்லாஹுவோடு இணைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை இஸ்லாம் நமக்கு போதிக்குகின்றது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேட்குறாங்க, கீல யா ரசூலல்லாஹ் ஐயுல் அமாலி அஹப்புல் அமாலி, யா ரசூலல்லாஹ் ஐயுல் அமலி அஹப்புல் அமாலி இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அமல்களையே சிறந்த அமல்கள் எதுன்னு கேட்டாங்க. நம்ம எவ்வளோ தொழுகிறோம் வணங்குகிறோம், அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான அமல் எது என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வைன் கல்ல. அல்லாஹ்வுக்கு பிடிச்ச அமல் இருக்கு இல்லையா,
ஒரு மாதம் பூரா தொழுதுட்டு அடுத்த மாதம் பள்ளியாச பக்கம் போகிறதில்லை, ஒரு மாதம் பூரா குரானை ஓதிட்டு அப்புறம் தொடர்றதே இல்லை, ஒரு மாதம் பூரா தஹஜ்ஜுத் அப்புறம் வேலை இல்லை என்று இல்லாமல் தொடர்ந்தார் போன்று செய்யக்கூடிய அமல், அது அல்லாஹ் விரும்புகிறான். அது குறைவாக இருந்தாலும் சரியே, அந்த அமல் சின்ன அமலாக குறைந்த அமலாக இருந்தாலும் கூட எந்த அமல் தொடர்ச்சியாக செய்யப்படுகின்றதோ அது அல்லாஹ் விரும்புகிறான். இது சிலர் சொன்னாங்க, நம்ம ஹதீஸ்களில் அடிக்கடி பார்க்குறோம், உங்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அது பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சுபு தொழுகையில் அழைக்கிறாங்க, யா பிலால், ஓ பிலாலே, என்ன அமல் அப்படி செய்றீங்க நீங்கள்? சொர்க்கத்தை காட்டப்பட்டது, சொர்க்கத்தில் நான் போகிறேன், எனக்கு முன்னால் உங்களுடைய காலடி சப்தம் கேட்கின்றது. இந்த உலகத்தில் நீங்கள் செருப்பு போட்டு நடந்தாக்கா ஒரு வகையான அந்த சப்தத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன், இது யாருடைய அடிய ஓசை இது என்பதாக, காலடி ஓசை என்பதாக. இந்த ஓசையை நான் அங்கே கேட்குறேன், சொர்க்கத்தில் எனக்கு முன்னால் போயிட்டு இருக்குதே, அப்படி என்ன நீங்கள் அமல் செய்றீங்க கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அப்படி என்ன விஷயம் ஒன்றும் இல்லையே, உங்களை மாதிரி நானும் தொழுகிறேன் வணங்குறேன், அதிகமாக என்கிட்ட ஒரு அமலும் இல்லை, ஏதோ விசேஷம் இருக்கும் உங்கள்கிட்ட, ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது, ஏதோ ஒரு அமலை நீங்கள் தொடர்படியாக செய்கிறீங்க, என்னென்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு வேலையை நான் தொடராக செய்கிறேன், விடாமல் செய்கிறேன், ஒரு கால் அதன் பயனாக கூட இருக்கலாம். நாங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், இரவிலோ பகலிலோ அவங்க எப்பவுமே வஜூவோடு தான் இருப்பாங்க, அது ஒரு முக்கியமான சுன்னத்து. அப்போது எனக்கு ஒது முடிந்து விடுமையானால் உடனடியாக நான் ஒது செய்ய செல்வேன், ஒது செய்துவிட்டு அதற்கு பிறகு 2 ரக்காத்துகளை நான் தஹியத்துல் ஒதுவின் காணிக் என்ற பெயரால் தொழுவேன். எனக்கு ஒது செய்யும் போதெல்லாம் செஞ்சுட்டு வந்த உடனே சும்மா போய் உட்காந்துட மாட்டேன், 2 ரக்காத் தொழுது அந்த ஒழுவின் காணிக்கை என்பதாக நான் தொழுவேன். இதை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன் யார சொல்லலான்னு சொன்ன பொழுது, அப்படியா, அந்த அமலாகத்தான் இருக்கக்கூடும் நான் சொல்லார் அவர்கள். அப்போ பெரிய பெரிய அமல்கள் அல்லாஹ் எந்த அளவுக்கு நிறைய அமல்னு பார்க்கறது இல்லை, எந்த அமல் தொடர்ச்சியாக செய்கிறாங்கிறது தான் பார்க்குறாங்க. தொடர்படியாக செய்யப்படக்கூடிய அமல் அல்லாஹ் ரொம்ப விருப்பம். அப்போது அந்த அமல்களில் தொடர்படியாக இருக்க வேண்டும். எனவே தான் இந்த தொழுகை, நோன்போ, ஒரு ஜக்காத்தோ, இது சதக்கா தர்மங்களோ அது தொடராக இருக்க வேண்டும். அப்போ குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, வல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிஸூன், உண்மையான முஃமின்கள் யாருன்னு கேட்டால் தொழுகையை சரியாக தொடர்ந்து தொழுவாங்க, விடாதவர்களாக இருப்பார்கள். நினைச்சப்ப தொழுகிறது, ஜும்மாவுக்கு தொழுகிறது, நேரம் கிடைச்சா தொழுகிறதுலாம் இருக்க மாட்டாங்க, அவங்க தான் முஃமின்கள். அல்லாஹ் வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், உனக்கு மரணம் வரும் வரையில் நீ தொழுகையை விட்டுடாத, கரெக்டாக தொழுதாகணும். அப்போது அல்லாஹ்வுடைய தொடர்புடையே இருக்கணும். அப்புறம் அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையில பேசியவர்களில் அவங்கள ஒருத்தவங்க, குழந்தை பேசுனதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறாங்க, அவுசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும் துஹையா, நான் ஹயாத்தாக இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் எனக்கு தொழுகும்படியாகவும் ஜக்காத்தை சரியாக கொடுக்கும்படியாகவும் என்னுடைய தாயாருக்கு நான் மிகவும் பணிவிடை செய்யக்கூடியவனாகவும் இருக்கும்படியாக அல்லாஹ் எனக்கு வசியத்து செஞ்சிருக்கிறான். அப்போ ஹயாத்துள்ள வரைக்கும் நான் தொழுதாகணும், அந்த அமல் தொடர்படியாக இருக்கணும். ஏதோ ஒரு மாதத்தில், ஒரு காலத்தில், வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி செய்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அவன்கிட்ட ஒரு மரபு இருக்குது. என்னன்னு கேட்டால், ஒரு அடியான் ஒரு அமலை தொடர்ந்து செய்கிறார், தொடர்ந்து நஃபில் ஃபர்லான தொழுகையை விட்டுட்டு நஃபில் தொழுகை செய்கிறார். காலையில் 5 ஜுஸ் ஓதுவார், அவாபில் தொழுவார், அப்புறம் லுஹா தொழுகிறார், இப்படி நிறைய நஃபில் அமல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்படி செய்யக்கூடிய ஒரு அடியார் வியாதியின் காரணமாக, வயது மூப்பின் காரணமாக, அல்லது ஒரு பயணத்தில் ஈடுபட்டுட்டார், இதனால் அவருக்கு முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்னான். தொடர்ந்து ஒரு அமல் செய்கிறாரு,
அந்த அமல் இப்போ அவர் வியாதி ஆகிட்டார், உடம்பு முடியாமல் போயிட்டார், அவர் ஒரு பயணத்தில் இருக்கிறார். அப்படியே எல்லாம் என்ன செய்கிறான், மலக்குகளுக்கு உத்தரவு போடுறானா, இன்ன அடியான் என்னை தொடர்ந்து அமல் செஞ்சுட்டு வந்தான், இவனுக்கு இன்னென்ன வியாதியோ அல்லது ஒரு சஃபரிலோ விடுபட்டு போச்சு, அவன் தினப்படி என்ன அமல் செய்வானோ அதை எழுதி வச்சுருங்க, நன்மை எழுதுங்க, தொழுத மாதிரி கணக்கு போடுறங்க என்பதாக மலக்குகளுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுகின்றான் என்று நாயகம் பெருமானார் சொன்னாங்க. இந்த தொடராக அமல் செய்யும்போது ஏற்படக்கூடிய தன்மை. அடுத்த அமலில் பார்த்தோம்னு சொன்னால் பெருமானார் சொல்கிறாங்க, தஅர்ரஃப் இலல்லாஹி ஃபிர் ரஹா, உனக்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வை நீ ஞாபகப்படுத்திக்கொள். இவர் என்ன செய்யணும்னு கேட்டால், கஷ்டம் வந்தால் அல்லாட்ட அழுவுது, வியாதி நோய் வந்துருச்சு, கடன்கள் போய் வந்து போச்சுன்னு சொன்னால் அப்போ எல்லாம் தேடி பள்ளியாசலுக்கு போகிறது. அதுவல்ல, நீ நல்ல நிலைமையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது யாரெல்லாம் அல்லாஹ்வோடு தொடர்பை அதிகப்படுத்தி கொண்டார்களோ, அல்லாஹ் தாலாவிடத்தில் தன்னை காட்டி கொண்டார்களோ, வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு இறைவனோடு தொடர்பில் இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் பெருமானார் சொல்கிறாங்க, நீ கஷ்டப்படும் பொழுது அல்லாஹ் உன்னை ஞாபகப்படுத்துவான். நீ நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வை மறந்துடாத, தொடர்பில் இரு. நீ கஷ்டப்படுவதே அல்லாஹ் அதை பார்த்து சும்மா இருக்க மாட்டான், அவன் உடைய உதவி தானாக உனக்கு வந்துடும். எனவே எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய தொடர்புடைய இரு என்பதாக நான் பெருமானார் சொன்னாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க, திருக்குர்ஆன்ல 2 சம்பவம் வருதுங்க. 2 சம்பவமும் கடல் சார்ந்த சம்பவங்கள், கடல்ல உண்டான செய்தி. அந்த 2 சம்பவங்களில் ஒன்று ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியது. நபியினா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே சதாவும் இருப்பவர்கள், வணக்க வழிபாட்டிலே, இபாதத்திலே, திக்ரிலே. நபிமார்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அல்லாஹ்வோட எப்போ தொடர்பிலேயே இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு சின்ன சோதனையின் காரணமாக கடலிலே போடப்பட்டு அவர்கள் மீனுடைய வயிற்றுக்கு போயிடுது. அந்த மீனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் சொல்லி காட்டான் குர்ஆனில். ஃபனாதா ஃபில் துலுமாத், இருள்களிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வை அழைத்தார். இருள்கள்னு சொல்கிறான், துலுமாத்னா இருள்கள். 3 இருளை சொல்லப்படுகின்றது. இரவின் இருட்டு ஒன்று, கடலுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய இருட்டு ஒன்று, மீனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இருட்டு ஒன்று. இந்த 3 இருட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நினச்சி பாருங்கள் எவ்வளோ கொடுமையான ஒரு சூழ்நிலை. அப்போ மீன் வயிற்றில் சிக்கிக்கொண்டார்கள், மீன் விழுங்கி வைத்து விடுகின்றது. அந்த இருள்களில் இருந்து கொண்டு ரப்பை அழைத்தார்கள். எப்படி அழைச்சாங்க? லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்கிறாங்க. யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன், நான் குற்றவாளி, என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ் என்பதாக அழைக்குகின்றார்கள். அப்போது இவர்கள் இப்போ தான் அழைச்சாங்கல்ல, கஷ்டம் வரும்போது கூப்பிடல. நல்ல ராகத்தாக இருக்கும் பொழுது, நல்ல நிலையில் இருக்கும் பொழுது, மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தொடர்பு கொண்டிருந்ததின் காரணத்தினால இவர்கள் மீன் இத்தனை இருட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு துவா செய்யும் பொழுது மலக்குகள் உலகத்தில் கண்காணிக்கக்கூடிய கண்காணிப்பாளர்களாக சுற்றிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க காதில் விழுவுது. மலக்குகள் சொன்னாங்களாம், காலல் மலாயிகத் யா ரப்பி சௌத்துன் மஅரூஃபுன் மின் அப்தின் மஅரூஃபின், ஒரு பரிச்சயமான சப்தம், அடிக்கடி உன்னை அழைக்கக்கூடிய ஒரு சப்தத்தை ஒரு பரிச்சயமானவருடைய குரலில் வாயிலாக நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் இதுவரையில் இல்லாமல் இப்பொழுது வரக்கூடிய இடம் இருக்குகின்றது, அது இடம்தான் வேற. தரையில் இருந்து கேட்டுக்கிட்டு எல்லாம் வளைச்சிட்டு வாசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கே இருக்கிறாங்க? பல இருள்களுக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. யா அல்லாஹ் என்பதாக இவர்கள் மகிழ்ச்சியான தருணத்தில் அல்லாஹ்வை அழைத்ததின் காரணத்தினாலே அந்த கஷ்ட நாமம் எடுத்து அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது அல்லாஹ் உடனே அனுப்பிச்சான், போங்க அவரை காப்பாற்றுங்க, அந்த மீனை வெளியே வந்து துப்ப சொல்லுங்க என்பதாக சொல்லி காப்பாற்றுவதாக திருக்குர்ஆன் சொல்லிட்டு இருக்குது. அது மாதிரி இன்னொரு செய்தி, ஃபிரௌன் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப மோசமானவன்.
தன்னை ரப்புன்னு சொன்னவன் நான் தான் அல்லாஹ், அதுவும் பெரிய கடவுள். இந்த மூசாவுடைய கடவுள்லாம் கடவுள் அல்ல, நான் தான் என்பதாக மிகப்பெரிய அநியாயமும் அக்கிரம் செஞ்ச அவனுடைய சரித்திரம் நம்மளுக்கு தெரியும். அவன் அதே மாதிரி கடலில் பீடிக்கப்படுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் கடலை பிளந்து காப்பாற்றும் பொழுது பின்னாலேயே போய் மாட்டிக்கிறான். மாட்டின உடனே அப்போ தான் அவனுக்கு தெரியுது, இந்த மூசா வந்து சொன்னதெல்லாம் உண்மை, அவருடைய ரப்பு தான் உண்மை, எனவே நாம் தான் தப்பான வழியில் இருக்கிறோம் என்று சொல்லி, எப்படி மீன் வயிற்றில் அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அழைச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி கடலில் கடந்துக்கிட்டு அழைச்சானா யார்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஃபிரௌன் அழைக்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? இப்போ கால ஃபிரௌன் என்ன சொல்கிறான்? லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் கமா ஆமனத் பனு இஸ்ராயில். லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில். அல்லாஹ்வை ஈமான் கொள்றேன்னு சொல்லலை அவன். இந்த பனு இஸ்ரவேலர்கள்லாம் எந்த கடவுளை போய் எந்த அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டு இருக்கிறாங்களோ அவனை நான் இப்போ ஈமான் கொள்கிறேன். நானும் லா இலாஹ இல்லா. இது சொன்ன உடனே மலக்குகளுக்கு பார்த்தாங்க, ஆஹா இதுவரைக்கும் இவன் அப்படி ஒரு வார்த்தை சொன்னதே இல்லை, லா இலாஹ இல்லல்லா சொன்னதே இல்லை, இவன் இப்போ சொல்லி நல்லவனாவை பார்க்குறான்னு சொல்லிட்டு மண்ணை எடுத்து அவன் வாயில் போட்டு அழுத்தி அவனை பேச விடாம ஆக்கிட்டாங்களாம். பிறகு அல்லாஹ் சொல்ல வச்சானா, ஆள் ஆன வகத அசைத்த, இவ்வளவு காலமாக அல்லாவுக்கு மாறு செஞ்சு நான் தான் கடவுள்னு சொல்லி சொல்லு பேச்சு கேட்காம இவ்வளவு அநியாயம் செஞ்ச நீ இப்போ தான் உனக்கு புத்தி வந்துச்சா என்று சொல்லி, மின் கபுல் வகுந்த மினல் முஃப்ஸிதீன், நீ பெரிய ஃபசாதுக்காரன், மோசக்காரன், உன் ஈமானை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதாக சொல்லி அவன் கடலிலே மூழ்கடித்து நாசப்படுத்தப்பட்டான். குர்ஆன் சொல்லிட்டு இருக்கு. அப்போது அல்லாஹ்வை மறவாமல் தொடர்ந்து யார் தொடர்போடு இருக்குகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தொடர்பு வைக்குகின்றான். ஒரு காலத்தில் சீசனுக்காக வேண்டி அது தேவையான காலங்களில் அப்போ மட்டும் அல்லாஹ்வை தொடர்பு வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. இவர்களுக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, மனிதர்களில் சிலர் இப்படி இருக்கிறாங்களாம். உதாரணம் சொல்கிறான், பகலெல்லாம் உழைச்சி பகலெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு பெண்மணி நூல் நூக்குறான். ராட்டையில் பஞ்சில் எடுத்து நூலை நூற்று அதை பிரித்து சிகிச்சை எடுத்து ஒரு பெரிய பந்தாக்கி அந்த நூலை ஆனதுக்கு அப்புறம் சாயந்தரம் ஆவி எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு கட் பண்ணி தூளாக்கிட்டாலாம். இவ்வளோ மாதிரின்னு சொல்கிறாங்க. அப்போ ரமலானுடைய காலம் வந்தது, உங்களுடைய பாவங்கள் கழுகப்பட்டன, உங்களை அல்லாஹ் தஆலா ரஹமத் செஞ்சான், மகஃபிரத் செஞ்சான், எல்லா சிறப்புகளையும் கொடுத்தான். அது ரமலான் போன உடனே அதை பாழாக்கியதை போன்று வீணாக்கியதை போன்று நம்முடைய இஷ்டங்கள் நாம் சொல்லுவோமே, ஆனால் நாம் நம்மை விட வழிகேடர்கள் யாரும் இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் நோன்பை கடமையாக்கியது உங்களை முஃமின்களிலே இருந்து முத்தகீன்களாக ஆக்குவதற்காக வேண்டி. அந்த நிலை நம்மிடம் மாற வேண்டும். ரமலான் நமக்கு சென்றிருக்கின்றது, நமக்கு அது ஒரு பாடம் புகட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அரபியில் 2 வார்த்தை இருக்குது. ஒன்று ரப்பானியம்பாங்க, இறைவனோடு சேர்ந்தவர்கள், ரப்போடு தொடர்பு உள்ளவர்கள், எப்போ பார்த்தாலும் அல்லாஹ்வோடவே தொடர்பு இருப்பாங்க. நல்லதில் கெட்டதில், எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுடைய தொடர்பு உள்ளவர்கள் ரப்பானின்னு பேர், ரப்போடு தொடர்பு கொண்டவர்கள். இன்னொரு கூட்டம் இருக்குகின்றது, எல்லா மாதத்தையும் விட்டுருவாங்க, ரமலான் வந்தால் மட்டும் பள்ளிவாசல் எங்கே இருக்குது, தொழுகணும், தராவியை தொழுவ இருக்குது, போகணும்னு சொல்லிட்டு ரமலானுக்கு மட்டும் வரக்கூடியவர் எல்லாக்கிட்ட. இவங்களுக்கு ரமலானின்னு பேர், ரமலானை தொடர்பு கொண்டவர்கள், ரமலானே ரப்பாக ஆக்கியவங்க, ரப்பாக்கினவங்க அல்ல. எனவே ரமலானிகளாக இல்லாமல் ரப்பானிகளாக நாம் மாற வேண்டும். நம்முடைய தொடர்பு எல்லா காலங்களிலும், மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்ளும் பொழுது நாம் நம்முடைய மகிழ்ச்சியான தருணங்களில் அல்லாஹ்வை அழைத்து நாம் தொடர்பு வைத்திருக்கும் பொழுது நம்முடைய கஷ்ட நேரங்களிலே நாம் அழைக்காமலேயே அல்லாஹ் நம்மை பார்த்து கொள்வான். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வந்துவிடும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்பேற்பட்ட நல்லோர்களிலே ரமலானில் நாம் பெற்ற பாடங்களை, நமக்கு கொடுக்கப்பட்ட
இந்த பயிற்சிகளை எல்லாம் ஆண்டு முழுவதிலும் எடுத்து நடந்து அல்லாஹ்வுடைய அருளை தொடர்ந்து பெறக்கூடிய நல்லவர்களிலே அல்லாஹ் நம் அனைவர்களை கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.